ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி கிருத்திகை அன்று முருகனை இப்படி வழிபட்டால் 11 நாட்களில் வேண்டுதல் நிறைவேறும். ஆடி மாதத்தில் வரும் மிக சிறப்பான வழிபாட்டு விரத நாள் ஆடி கிருத்திகை ஆகும். அதிலும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக ஆடி மாதத்தில் 2 கிருத்திகையில் வருகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும், வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். முருகப்பெருமான் அருள் நிறைந்திருக்கும் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்தால் முருகனின் அருள் மட்டுமன்றி முப்பெரும் தேவர்களும் அவர்களின் தேவிகளும் 30 முக்கோடி தேவர்களின் அருள் ஆசியும் கிடைக்கும். ஆடி கிருத்திகை சிறப்புகள். ஆடி மாதத்தில் வரும் மிக அற்புதமான விரத நாட்களில் ஒன்று ஆடி கிருத்திகை. வழக்கமாக கிருத்திகை நட்சத்திரம் என்றாலே கருணை கடலான முருகப்பெருமானுக்கு உரியதாகும். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரமளித்து அவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கும் வரத்தை வழங்கிய திருநாளையே ஆடி கிருத்திகை திருநாளாக கொண்டாடுகிறோம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளிலும் ஆடி கிருத்திகை அன்று சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடத்தப்படும். கேட்டது அனைத்தையும் கொடுக்கும் அற்புதமான நாள் என்பதால் ஆடி கிருத்திகை தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. சிவபெருமானை தேடி வருவார். வழக்கமாக மற்ற அனைத்து தெய்வங்களையும் மனம் உருகி அழைத்தாலும் என்னை காக்க உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என பாதத்தில் முழுவதுமாக சரணடைந்தாலே ஓடி வந்து அருள் செய்துவிடும் என்பார்கள். ஆனால் தெய்வங்களிலேயே ஒருவரின் அருளை பெற மிகவும் அதிகமாக சோதனைகளை, துன்பங்களை தாங்க வேண்டும் என்றால் அது சிவபெருமானைத்தான் சொல்வார்கள். என்னதான் முறையிட்டாலும் உன்னுடைய கர்மாவிற்கு பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என பல சோதனைகளை, துன்பங்களை கொடுத்து இறுதியில் அருளையும் முக்தியை அருளக்கூடியவர் என சிவபெருமானை சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானை எவர் ஒருவர் ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து முருகனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நானே தேடி வந்து அருளை வழங்குவேன் என உறுதி அளித்திருப்பதாக கந்த புராணம் சொல்கிறது. 2025 ஆடி கிருத்திகை ஏன் சிறப்பு? நல்ல வேலை கிடைக்க வேண்டும், கர்ம வினையை அனுபவிப்பதை தவிர வேறு வழியே இல்லை என வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள், அங்கீகாரம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை என அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பவர்கள் இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை நாளை தவறவிட்டு விடாதீர்கள். மிக அற்புதமான ஆகஸ்ட் 16ஆம் தேதியன்று இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை தினம் அமைந்துள்ளது. அதனால் இந்த வேண்டுதல்கள் நிறைவேற இந்த நாளில் முருகனை வழிபடுவது சிறப்பு. ஆடி கிருத்திகை அன்று செய்ய வேண்டியது: ஆடி கிருத்திகை அன்று காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் ஆதித்ய ஸ்ருதயம் படிக்க வேண்டும். அல்லது ஆதித்ய ஸ்ருதயம் பாடலை போட்டு கேட்டுவிட்டு விரதத்தை துவக்கலாம். முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அன்று எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கந்தசஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்யலாம். 36 முறை சொல்வது இன்னும் சிறப்பு. முடியாதவர்கள் குறைந்தபட்சம் 3 முறையாவது சொல்லலாம். முருகனை நினைத்தபடி முருக மந்திரங்களை சொல்லி விரதம் இருக்கலாம். ஆடி கிருத்திகை வழிபாடு. பகல் 1 மணி முதல் 2 மணிக்குள்ளான நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் ஷட்கோணம் எனப்படும் 6 நட்சத்திரங்கள் கொண்ட கோலத்தை வரைந்து கொள்ளுங்கள். அவற்றில் சிவப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி 6 அகல் தீபங்கள் ஏற்ற வேண்டும். அந்த 6 அகல் தீபத்திற்கு முன்பு உதிரி மல்லிகை பூக்கள் வாங்கி முருகப்பெருமானின் எந்த மந்திரம் தெரிந்தாலும் அதை சொல்லி போட வேண்டும். 6 அகல விளக்குகளிலும் முருகப்பெருமானே வந்து அமர்ந்திருப்பதாக நினைத்து கொண்டு பூக்களை தூவி வழிபட வேண்டும். எந்த மந்திரமும் தெரியாதவர்கள் முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லி பூக்களை போடலாம். பிறகு பச்சை கற்பூரத்தை ஏற்றி கற்பூர ஆர்த்தி காட்ட வேண்டும். அதேபோல் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான நேரத்தில் இதேபோல் விளக்கேற்ற வேண்டும். வேண்டுதல் நிறைவேற செய்ய வேண்டியது: விளக்கேற்றி வழிபட்ட பிறகு ஒரு மண் குடுவையில் தண்ணீர் நிரப்பிக் கொள்ளுங்கள். அதில் சிறிது மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு உங்களின் வலது கையால் அந்த தண்ணீரை குடுவையை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவணபவ நம என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அல்லது என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ
அனைத்தையும் மனம் விட்டு முருகனிடம் கேளுங்கள். பிரச்சனை தீர வேண்டும், கஷ்டங்கள் விலக வேண்டும், பணம் வேண்டும், கடன் தீர வேண்டும் என எந்த வேண்டுதல் வேண்டுமானாலும் முன் வைக்கலாம். உங்களின் வேண்டுதல் அனைத்தையும் சொல்லி வழிபட்ட பிறகு அந்த குடுவையில் இருக்கும் தண்ணீரை குடித்து உங்களின் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். தண்ணீருக்கு நல்ல விஷயங்களை ஈர்க்கும் ஆகர்ஷண சக்தி உண்டு. அதனால் மந்திர உபதேசம் உங்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஈர்த்து வைத்திருக்கும் தண்ணீரை குடித்து விரதத்தை நிறைவு செய்வது முருகன் அருளால் வேண்டுதல்களை நிறைவேற செய்யும். இப்படி செய்வதால் அடுத்து 11 நாட்களில் உங்களின் வேண்டுதல் நிறைவேறும் அல்லது அதற்கான வழிகள் கிடைக்கும். வெற்றி கிடைக்க முருகன் வழிபாடு. ஆடி கிருத்திகை அன்று காலையிலோ அல்லது மாலையிலோ அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். அப்படி செல்லும் போது உங்களின் வலது உள்ளங்கையில் 3 ஏலக்காய்கள், இடது உள்ளங்கையில் 3 ஏலக்காய்களை வைத்து மூடிக்கொண்டு செல்லுங்கள். அங்கு முருகப்பெருமானை தரிசித்து மனதார வேண்டிக் கொண்ட பிறகு அந்த 6 ஏலக்காய்களையும் முருகனின் பாதத்தில் வைக்க சொல்லி அவற்றில் 2 ஏலக்காய்களை மட்டும் திரும்பி வாங்கிக் கொள்ளுங்கள். கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஆரத்தி தட்டில் 4 ஏலக்காய்களை போட்டுவிட்டு மீதம் 2 ஏலக்காய்களை உங்கள் வாயில் போட்டு நன்றாக மென்று சாப்பிட்டு தண்ணீர் குடித்து விடுங்கள். அதற்கு பிறகு உங்களின் சொல் அனைத்தும் முருகனின் சொல்லாக இருந்து உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க செய்யும். ஆகஸ்ட் 16 அன்று யார் விரதம் இருக்கலாம்? கடன் பிரச்சனையால் தாங்க முடியாத சிக்கல்கள் பிரச்சனையில் இருப்பவர்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி விரதம் இருந்து வழிபடலாம். காரணம் அன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமியுடன் இணைந்து வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை 1:16 மணிக்கே அஷ்டமி திதி துவங்கி நாள் முழுவதும் அஷ்டமி உள்ளது. அன்று கிருஷ்ணர் அவதரித்த கோகுல அஷ்டமி நாளும் கூட. இந்த நாளில் கால பைரவரையும் முருக பெருமானையும் அம்பிகையை வழிபட்டால் 2 மடங்கு பலன் கிடைக்கும். இந்த நாளில் விரதம் இருந்தால் கிருத்திகை விரதம் இருந்த பலனும் தேய்பிறை அஷ்டமி இருந்த பலனும் கிடைக்கும். ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் என்பவர்கள் ஆடி கிருத்திகை அன்று முழு நேரம் பட்டினியாக இருந்து விரதம் இருக்கலாம். முடிந்தவர்கள் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம். அன்றைய தினம் யாருக்காவது தானம் அளிப்பது சிறந்தது. அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவதுடன் அம்பிகையும் மனதார நினைத்து வழிபட வேண்டும். காலையில் வழிபட்டது போலவே மாலையிலும் சஷ்டகோண தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். முருகனுக்குரிய பாடல்கள் மந்திரங்களை சொல்லி வழிபட பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த முறையில் ஆடி கிருத்திகை விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும். மனதார முருகப்பெருமானை வேண்டி இந்த பூஜையை செய்பவர்களின் வேண்டுதல் கூடிய விரைவில் நிச்சயம் நிறைவேறும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏர்முகமே. அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.